சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் என் மனசுக்குள்ள யாரையோ விரும்புறதா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களே, அவரு கூட என்னை சேர்த்து வைக்கிறதா சொல்றீங்களே, எப்பதான் நான் நேசிக்கிறது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது உங்களை தானே நான் சொல்ல போறேனோ தெரியல. நீங்க எப்ப புரிஞ்சு என் அன்பையும் காதலையும் எப்போ ஏத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன காயத்ரி, நான் எவ்வளவு பேசியும் நீ எதுவுமே சொல்லாம இப்படி அமைதியாவே இருந்தீன்னா என்னமா அர்த்தம்? உன் மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய உள்ளுக்குள்ளேயே வச்சு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு காலம் ஃபுல்லா அழுதுகிட்டே இருக்க போறியா? காயத்ரி, நீ வெளியே சொன்னாதானே அந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு முடிவை தேட முடியும். என்கிட்ட சொல்லு காயத்ரி, உன்னை இந்த வீட்டு சமையல்காரியா நான் பார்க்கல, என் தோழியா தான் நான் பார்க்கிறேன். உனக்கு ஒரு நல்ல நண்பனா நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட சொல்லு காயத்ரி. காயத்ரி, உன் மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லு. இப்படி தேவையில்லாம கையை அறுத்துக்கிட்டு சாக நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. பிரச்சனை இல்லாத மனுஷங்க யாருமே இல்லை. எல்லா பிரச்சனையும் தீரக்கூடியதுதான். உன் நண்பனா இருக்கிற என்கிட்ட அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லு, அத நான் தீர்த்து வைக்கிறேன். நீங்க இவ்ளோ தூரம் என் மேல அக்கறைப்பட்டு ஒரு சாதாரண சமையல்காரன்னு நினைக்காம உங்க தோழியா என்ன நினைச்சு இந்த அளவுக்கு பேசுறீங்க. இந்த அந்தஸ்த நீங்க எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. என் மனசுக்குள்ள காதல் இல்லைன்னு நான் பொய் சொல்ல விரும்பல. என் மனசுக்குள்ள காதல் இருக்கு. அது மிகப்பெரிய வலியா எனக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா நான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில எதையும் சொல்ல முடியாத நிலைமையில தான் இருக்கேன்.